வெல்கம் டு மௌனியார் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஃபோரம் பீடு சுகர் பீடும் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் போட்டு லைலன் த்ரெட்டை எடுத்துருக்க பாருங்கள். பேக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும் போது ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ நான் ஒவ்வொரு பீடாக தான் போட்டுட்டு வரேன் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஒரு பீடு ஃபோரம் பீடு போட்டுட்டு லைட்டாக நீடில் பெண்ட் பண்ணி மேலே இழுத்திங்கனாலே நரம்பு வந்துடும். அடுத்த பீடை நீங்கள் லோட் பண்ணிகிட்டே வரலாம். வீடியோ பாருங்கள், ஒவ்வொன்றா தான் போட்டுட்டு வரணும். 4mm பீடும் 3mm பீடு வீட் பீடு எல்லாமே ஒன்று தான் போடுவார். சுகர் பீட் மட்டும் தான் ரெண்டாக போடணும், ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடும். அது அப்புறம் நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது அது உங்களுக்கு ஃபினிஷிங்காகவே தெரியாது. இப்போ என்ட்டு நட் கொடுத்துருக்காங்க, எப்போயும் நம்ம கொடுப்போம்ல அது மாதிரி. இப்போ சுகர் பீட் பாருங்கள், பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ரெண்டு பீடாக லோட் பண்ணிவிட்டு வர பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் நரம்பு எடுத்துகிட்டு ரெண்டு பீடு மட்டும் சுகர் பீட் போட்டுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஸ்டிஃப்னஸாகவும் இருக்கும், லூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் பீடு போடுறீங்கன்னா அது லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி போடுங்க. நீங்கள் எப்படி பீடு எடுக்கணும், எப்படி இது பண்ணணுன்றதுலாம் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ நான் கையில் எவ்வளோ பீடு லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பழகும் போது 2 பீடு எடுத்து போட்டு பாருங்கள். அடுத்த தடவை எடுக்கும் போது 4 பீடு எடுத்துகிட்டு போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் நான் எப்படி நிறைய பீடு எப்படி லோட் பண்ணி கையில் வச்சு பிடிச்சிக்கணுன்றது சொல்கிறேன். இந்த கடைசியில் என்ட்டு நாட் போடுறது பார்த்துக்கோங்க. எப்போயுமே நம்ம என்ட்டு நாட் போடாமல் முடிக்கவே கூடாது. என்ட்டு நாட் போட்டுருங்க. ஸோ நம்ம 3mm 4mm சுகர் பீடுன்னு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் இல்லைன்னா மறந்துடுவீங்க, ஓகேங்களா? அதுக்காக தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.